Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். So first one, the host country of women's T20 World Cup அப்படின்னு கேட்டிருக்காங்க. So மகளிர் T20 உலக கோப்பையை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு UAE-ல இந்த வருஷம் நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது the scheme to completely mechanize cleaning of sewers அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழிவுநீர் சுத்தம் செய்வதை முழுமையாக இயந்திரமயமாக்கும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் 2022-23 ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் அது வந்து ஒரு அக்ரானிம் ஆக்சுவலி. ஸோ நமஸ்தே அப்படின்னா நமக்கு நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதா அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதா இந்த நமஸ்தே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ எப்படி இதை மெக்கனைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லோன்ஸ் ஆர் சப்சிடிஸ்லாம் கொடுத்து அவங்கள அந்த ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கிளீனிங்க்கு இருக்கக்கூடிய ரோபாட்ஸ்லாம் வாங்கி அவங்கள சானிடேஷன் ஆண்டர்பிரினர்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? சானிடேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் இதை தான் அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. ஓகேவா? சானிடேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் இதை சானிப்ரியூனர்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க நமக்கு. ஓகேவா? சானிப்ரியூனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டம். அடுத்ததாக பார்த்தோம்னா October 2, 2024 மார்க் 10-year anniversary ஆஃப் விச் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ October 2, 2024 அப்படின்னா நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன். ஓகேவா? 10 ஆண்டுகள் நிறைவு செய்தது. ஓகேவா? ஸோ இதே பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம் நமக்கு மான் கி பாத். ஓகேங்களா? பிரதமர் வந்து வருஷம் கடைசி ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா மான் கி பாத் அப்படிங்கிற நிகழ்வு நடத்துறாரு இல்லையா? ஸோ அதுவுமே பார்த்தோம்னா இந்த வருஷம் இந்த 2024 அப்படிங்கிறது அந்த 2 விஷயங்களுக்கும் 10-year ஆனிவர்சரியா இருக்கு நமக்கு. சரியா? அடுத்தது சாகர் பரிக்ரமா 2.0 will be undertaken in which naval vessel அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகர் பரிக்ரமா 2 எந்த கடற்படை கப்பல் மூலம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கப்பல் அப்படின்னு பார்த்தோம்னா INSV தாரிணி. ஸோ இதுல 2 பெண்கள் போக போறாங்க. ஓகேங்களா? ஒன்று ரூபா, இன்னொருத்தவங்க பேர் பார்த்தோம்னா தில்னா. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் தான் போக போறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாகர் பரிக்ரமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சர்க்கம் நேவிகேஷன் மிஷன். ஓகேங்களா? அதாவது எர்த்தை சுத்தி வர போறாங்க, கப்பல்லே எர்த்தை சுத்தி வர போறாங்க. அதுதான் எந்த கப்பல்ல போக போறாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அது INSV தாரிணி. கிட்டத்தட்ட 23,000 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகேவா? 240 நாட்களுக்கு இவங்க கடல்ல இருப்பாங்க. அண்ட் தென் எங்க இருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா INS மந்தோவி அப்படிங்கிற இந்த நேவல் பேஸ்டு கோவால இருக்கு. ஸோ இங்கிருந்து தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ சாகர் பரிக்ரமா 2.0, சாகர் பரிக்ரமா 1 அப்படிங்கிறது 2017 நமக்கு நடந்திருக்கும். அதுலயும் பயன்படுத்தப்பட்ட வெசல் எது அப்படின்னு பார்த்தோம்னா INSV தாரிணி தான். சரியா? லாஸ்டா த ஸ்கீம் தார்த்தி அப ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தார்த்தி அப ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆவரேஜா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைபல் பீப்புளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஸ்கீம். ஓகேங்களா? நேத்து பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்கீம்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு பேக்கேஜா ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.